ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது, அது வந்து இல்லை அப்படின்ட்டு நெகட்டிவில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பொசஷன் அப்படிங்கிற என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, ஐ ஹாவ் அ மொபைல், ஐ ஹாவ் அ ஸ்டாண்ட்ஸ், ஐ ஹேஸ் அ குட் நாலேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொசிஷன் நெகட்டிவில் எப்படி வந்து சென்டென்சஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். அடுத்து நம்ம ப்ளூரல் சப்ஜெக்ட் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா subject does not have plus things. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம், he has a good job. he has a good jobனா என்ன? அவங்ககிட்ட ஒரு நல்ல வேலை இருக்குது. he has a good job, அவங்ககிட்ட ஒரு வேலை நல்ல ஜாப் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட ஒரு ஜாப் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறது? அது பார்த்தீங்கன்னா he does not have a good job. இந்த இடத்துல does not has வரக்கூடாது. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவில் ஹேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், பட் இங்கே டஸ் நாட் ஹாவ் தான் யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹீ டஸ் நாட் ஹாவ் அ குட் ஜாப். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சி ஹேஸ் அ ஸ்கூட்டர், அவங்ககிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. அவங்ககிட்ட ஒரு ஸ்கூட்டர் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்? சி டஸ் நாட் ஹாவ் அ ஸ்கூட்டர். சி டஸ் நாட் ஹாவ் ஸ்கூட்டர். இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் எனக்கு கிராமர்ஸ், பட் இந்த ரூல்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம் போனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். he has a book, அவங்ககிட்ட ஒரு புத்தகம் இருக்குது. he has a book. he doesn't have a book, அவங்ககிட்ட புத்தகம் இல்லை. money has a watch. ஸோ money has a watch அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு வாட்ச் இருக்குது, அதாவது மணிக்கிட்ட ஒரு வாட்ச் இருக்குது. இப்போ மணிக்கிட்ட வாட்ச் இல்லை அப்படின்னா money does not have watch. ஓகே கைஸ், இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்சஸ் மேக் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம ப்ளூரலுக்கு எப்படி வந்து நம்ம மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே ஃபார்முலாவில் ஒரே ஒரு சேஞ்ச் தான். அதாவது பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ஹேவ் வந்திருக்கும் சிங்குலருக்கு, அதே ப்ளூரலுக்கு பார்த்தீங்கன்னா டு நாட் ஹேவ் ப்ளஸ் டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ கேமரா, என்கிட்ட ஒரு கேமரா இருக்குது. ஐ டோன்ட் ஹாவ் அ கேமரா, ஐ டோன்ட் ஹாவ் அ கேமரா. ஸோ ஹேவ்னா இருக்குது, டோன்ட் ஹாவ்னா இல்லை. ஐ ஹேஸ் இல்லை, சி ஹேஸ்னா இருக்குது, டசன்ட் ஹாவ், ஹேஸ் டசன்ட் ஹாவ், ஹாவ் டோன்ட் ஹாவ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. they have a lot of money, they have a lot of money அப்படின்னா அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதா. சரிங்களா? they have a lot of money. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நிறைய பணம் இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? they do not have a lot of money. they do not have a lot of money அவங்கள்ட்ட நிறைய பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. you have knowledge about maths. ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது. you have good knowledge about maths. ஸோ உங்கள்கிட்ட வந்து கணக்கு பற்றி எந்த ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் நாலேஜ் அபவுட் மேத்ஸ். யூ டோன்ட் ஹாவ் நாலேஜ் அபவுட் மேத்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துக்கோட வி ஹாவ் கான்ஃபிடென்ஸ், என்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே பார்த்தீங்கன்னா என்கிட்ட கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சாரி, ஐ மேட் அ மிஸ்டேக். வி டோன்ட் ஹாவ் கான்ஃபிடென்ஸ். ஓகேங்களா guys? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் நெகட்டிவ் அப்படிங்கிற இந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது, அவர்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபார்முலா எழுதி போட்டல. ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள், அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. Thank you so much for watching this video till now. This is Saral Sethi signing off. Until meet you in the next lesson. Bye.